சார் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு இடம் வாங்கினேன். என் நிலத்துக்கு பின்னாடி இன்னொருத்தர் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வராரு சார். நான் புதுசா வாங்கின இடத்துல கொஞ்சம் பகுதியை தான் அவர் நடந்து போக வழியா பயன்படுத்தி வரதா என்கிட்ட சொல்றாரு. இப்ப நான் என்ன சார் பண்றது? பட்டா நிலமா இருந்தாலும் வழி விட்டு தான் ஆகணுமா? எத்தனை அடி விடணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. அவருக்கு சொன்ன பதில உங்க கூட இப்ப ஷேர் பண்ண போறேன். இது மட்டும் இல்லாம இந்த வழியை அவர் பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமான இந்திய வசதி உரிமை சட்டம் 1882 அதை பத்தியும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். கூடவே உயர்நீதிமன்றத்தில் சொன்ன ஒரு முக்கியமான தீர்ப்பையும் பார்க்கலாங்க. உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த இந்த தீர்ப்பை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியாவில் 1882 வருஷம் ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய வசதி உரிமை சட்டம் நடைமுறையில வந்ததுங்க. ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ் அப்படின்னா வசதி உரிமைகள் அல்லது பயன்பாட்டு உரிமைகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு நபர் தனக்கு சொந்தம் இல்லாத வேறொரு நபரின் இடத்தில் குறிப்பிட்ட அளவு நிலத்தை பயன்படுத்துவதற்கான உரிமையை தாங்க சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிலத்தோட வழியா பாதை இல்லைன்னா நீர் செல்வதற்கான உரிமைகள் கிடைக்குங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வசதி உரிமை எப்படி கிடைக்கணும் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிலத்தோட உரிமையாளர் எழுத்து மூலயமாகவோ இல்ல வாய்மொழி மூலயமாகவோ அவரோட நிலத்தை வழியா பயன்படுத்தலாம் அப்படின்னு சலுகை அளிச்சா பயன்படுத்த முடியுங்க. பழக்க வழக்கத்தால், அதாவது குறைந்தது 20 வருடங்களுக்கு மேல அமைதியாக திறந்த வெளியில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் பயன்படுத்தினால் அந்த உரிமை நிரந்தரமாகுங்க. மூணாவதா, வேறு வழியே இல்லாத போது மட்டுமே அவசியத்திற்காக உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சட்டம் சொல்லுதுங்க. இந்த மாதிரி வசதி உரிமைகள் நிறைய இருக்குங்க. இந்த வழி உரிமை சம்பந்தமா ஏற்கனவே நடந்த முக்கியமான ஒரு வழக்கோட தீர்ப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வழக்குல மனுதாரர் பழனிசாமி, எதிர் மனுதாரர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஈரோடுங்க. இந்த வழக்குல மனுதாரர் பழனிசாமி அப்புறம் ஃபேமிலி மேனேஜர் சின்னசாமி அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்ல சொன்னது என்னன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகால உள்ள அந்தியூர் கிராமத்துல அவரோட தந்தை மூலயமா 1982 வருஷம் வாங்கிய நிலத்துக்கு ஒரே செருவழி தான் இருந்ததாகவும் அந்த வழியை அரசு கையகப்படுத்த முயன்றதால அதை தடுக்க டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்ல வழக்கு போட்டதா சொன்னாங்க. மனுதாரரின் வாதங்களை ஏற்று அவர்களுக்கு நியாயம் இருப்பதாக கூறி அந்த செருவழி உரிமை, அதாவது ஈஸ்ட்மென்ட் பை நெசசிட்டி என்று கூறி அந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்ல மனுதாரருக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததால அரசு மற்றும் மார்க்கெட்டிங் கமிட்டி சார்பில் அப்பீல் போட்டாங்க. இதை விசாரிச்ச மேல்முறையீடு நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கொடுத்த தீர்ப்பை ரத்து செஞ்சாங்க. இதனால மனுதாரர் பழனிசாமி 2வது மேல்முறையீடு மனுவை தாக்கல் செஞ்சாருங்க. அந்த வழக்கோட ஆர்டர் காப்பியை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மனுவில் அவர் சொன்னது என்னன்னா, 1982 ஆண்டு நிலம் வாங்கப்பட்ட நாள் முதல் வழக்கில் குறிப்பிடப்பட்ட வழி சுமார் 40 ஆண்டுகளாக அவர்களின் முன்னோர்கள் வழியாக பயன்பாட்டில் இருந்ததாகவும் அதன் மூலம் மனுதாரரின் நிலத்திற்கு மக்கள், மாடுகள், வாகனங்கள் செல்வதாகவும் கூறினார். கூடவே அரசு அந்த நிலத்தின் சில பகுதிகளை மார்க்கெட்டிங் கமிட்டிக்காக கையகப்படுத்த முயன்றதுன்னு சொன்னாங்க. இதன் மூலமா ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு அந்த வழியை தடுக்க அரசு முயன்றதாகவும் சொன்னாங்க. மனுதாரர்கள் அந்த வழியை நெசசிட்டி, அதாவது தேவை மற்றும் பிரிஸ்கிரிப்ஷன் தொடர்ச்சி பயன்பாடு மூலம் சட்ட உரிமைகளை கோரினாருங்க. அரசு தரப்புல வாதங்களா கமிஷனர் ரிப்போர்ட் படி அந்த வழி 40 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்ததற்கான ஆவணங்கள் இருந்துச்சுங்க. அந்த வழி மூலமா தான் மாடுகள், வாகனங்கள், மனிதர்கள் எல்லோரும் பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த அறிக்கையில சொன்னாங்க. இருப்பினும் டிஃபெண்டன்ட், அதாவது அதிகாரிகள் அந்த வழி அவர்களின் நிலத்துக்குள் வருவதால் அவர்கள் சுவர் அமைக்க உரிமை உள்ளது அப்படின்னு வாதாடினாங்க. இப்படி இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு இதுதாங்க. மனுதாரர்கள் அந்த வழியை 20 ஆண்டுகளுக்கு மேல் தெளிவாக அரசியல் இடையூறு இல்லாமல் அறிவார்ந்த விதமாக பயன்படுத்தி வருவதால் அது ஈஸ்ட்மென்ட் பை நெசசிட்டி மற்றும் பிரிஸ்கிரிப்ஷன் என்று அங்கீகரிக்கப்படுகிறது. கீழ்மட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் சட்டத்தின் முக்கிய பிரிவுகளை பொருட்படுத்தாமல் தவறாக தீர்ப்பு தந்துள்ளது. ஆகவே டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு சட்டப்படி செல்லும் மற்றும் அப்பீல் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த வழக்கு மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப வருஷமா ஒரு வழியை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்தி வந்தால் அது ஒரு அத்தியாவசிய பயன்பாடு வழி என்று நீதிமன்றம் அங்கீகரிக்கும். கூடவே அந்த வழியை மூட அரசு அல்லது எந்த ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க ஹைப் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆர்டர் காப்பி இன்னைக்கு இல்லை ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ல ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.